ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சசானா ஸ்வீட்டு சாப்பாடு சேனலில் சூடாக மொறுமொறுன்னு பன்னீர் ஃப்ரை தான் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இது எப்படி டேஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன கோபாலு, எங்க இந்த பக்கம்? என்னது நீ என் பக்கம் வந்துட்டு என்னென்ன அந்த பக்கம் கேக்குறியா? பன்னீர் ஃப்ரை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். இதில் 3 ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா மிளகு சீரகம் 3/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் இதை சேர்த்துடலாம். ஒரே ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கரம் மசாலா 1/4 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு 1/3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அதையில் சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. இந்த அளவில் இருக்கணும். இப்போ மசாலா நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா இருக்கேன். எல்லா மசாலாவும் நல்லா பன்னீரோட நல்லா ஒன்று சேர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ எல்லாம் மசாலா எல்லாமே நல்லா போட்டாயிருச்சு. இப்போ நம்ம இதை வறுத்து எடுத்துடலாம். இப்போ பன்னீரை வறுக்கிறதுக்கு நான் கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெயை சூடு பண்ணிட்டேன். இப்போ இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம். இது ஒன்று எல்லாத்தையும் போட்டுடலாம். அடுப்பை லோவில் வச்சுக்கோங்க. இப்போ இது பன்னீர் எல்லாம் சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் நேரம் அப்படியே வேகட்டும். இது லைட்டாக திருப்பி விட்டுறலாம். இப்போ பன்னீர் வெந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். எல்லாத்தையுமே எடுத்துட்டு அடுத்த பேட்ச் இது மாதிரி போட்டுக்கிறலாம். போட்டுட்டு நான் எல்லாத்தையுமே வறுத்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே, புதுசாக இருக்கு. இப்போ நம்மளோட பன்னீர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.